நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் X2 கிட்டு ஃபுல் பைக் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் சொன்னாலும் அந்த கிராஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை கிராஃபிக்ஸ் எங்கிட்ட ஐடியா கேட்டாலும் நாங்கள் பண்ணி தந்துடலாம். சரிங்களா? அப்புறம் இன்ஸ்டாலேஷன். ஸோ மொத்தமாக பேசிக்காக வந்து ஒரு 20,000 பட்ஜெட்டில் எனக்கு முடிக்கணும் ப்ரோ. X2 கிட்டும் போடணும், பெயிண்டிங் பண்ணணும், டிசைனிங்கும் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு 20 பண்ணி தந்துடலாம். ஒரு 3 மாதம் மட்டும் இந்த ஆஃபர் நம்ம போகிறதா இருக்கும் ப்ரோ. ஓகே, நான் வந்து 2023 ஏப்ரல் இந்த வீடியோ மோஸ்ட்டாக அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரோ. ஸோ ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஜூலை வரையும் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். இந்த ஆஃபர் 20,000 ஃபுல் பைக் பெயிண்டிங்கு கிட்டு ப்ளஸ் இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே சேர்த்து. ஆமாம், எல்லாமே சேர்த்து லேபர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 20,000 பண்ணி கொடுத்துலாம். இது பார்த்தீங்கன்னா 8 months வாரண்டியில் வரும் கிளியர் கோட்டு. உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து எனக்கு 1 year வாரண்டியில் வேணும், ரொம்ப ஹை கிளாஸில் வேணும்னா நீங்கள் ஒரு 2,500 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம்ஸ்லாம் அடிஷ்னலு, ப்ரோ டிஸ்க்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லாமே அடிஷ்னலாக வரும். 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங்கு, பாடி கிட்டு, அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன். ஸோ ரிங் லைட்டும் வந்துடும் அதில். ரிங் லைட்டு, பாடி கிட்டு, பெயிண்டிங் அண்ட் கிராஃபிக்ஸ். ஏன்னா அது மாத்தினாலே எனக்கு தெரிஞ்ச வண்டி அவுட்லுக்கு அதான் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண பார்த்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டில் கழட்டிட்டு ஆல்மோஸ்ட் இந்த கிட்டு போட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஒரு பவர் பார்ட் வைசர் போட்டாங்களுமே மொத்தம் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு லுக் வந்துடும். இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவங்க. லிவர் கார்டு, லிவர் ப்ரொடெக்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு, அப்புறம் வந்து பேரக்கோட ஹேண்ட் கிரிப்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் ரிங் லைட்டு, பவர் பார்ட் வைசர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாரு. ஒரு வண்டியை டோட்டலாக வந்து ஃபுல் மாட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் இது இப்போது இந்த வண்டி எல்லாமே சேர்த்து ஒரு 30 ரூபா இருக்குது. ஆமாம், 30 ரூபா இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் எவ்வளோ போட்டு வரும்? இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 7,000 வரும் செட்டு. ஓகே, அது அந்த ஃப்ரண்ட்டு ஹெட்லேருந்து ஃபுல்லாக போயிடுமா? ஆமாம், ஃபுல் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபுல் சிஸ்டம் பைப் வந்துடும் உங்களுக்கு வந்து. அப்புறம் R1M எக்ஸாஸ்ட். ஸோ இந்த எக்ஸாஸ்ட்னால அந்த பட்ஜெட் போயிருக்கு. நீங்கள் நார்மலாக ஒரு 2,000லேருந்தே நம்மகிட்ட எக்ஸாஸ்ட் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இந்த R1M காப்பி எக்ஸாஸ்ட்னால நம்மளுக்கு 7,000 வந்துடுது. இப்போ இதுலேயே அந்த எஸ்சிலாம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 4,000 5,000 ரூபாய் முடிஞ்சிடும். ஓகே, பைப்போடு சேர்த்து. ஏன்னா நீங்கள் பழசு எல்லாமே கழட்டி வச்சிருக்கீங்க. வெயிட் பைக்கோட வெயிட்டும் கம்மியாகிடும் அந்த போகிறதால. அந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குறது ப்ரோ. ஸோ என்னன்னா இது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம், நிறைய பேர் லீகலாக அதுதான் நிறைய கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து பைக்கோட கலர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ஆர்சியில் மாற்றிட்டீங்கன்னா. ஆமாம் ப்ரோ, மெயினாக நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வந்து ஆர்டிஓ போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவங்களும் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து இப்போ பண்ணிடலாம். ஆமாம், இதேனா இப்போயே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து எடுக்கிற பைக்கு 3 கலர் 4 கலர். ஆமாம், ஏகப்பட்ட கலர்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ பிளாக் வித் ஒயிட்டுன்ட்டு நம்ம பண்ணிக்கலாம்னாவே போதும். ஸோ எக்ஸாஸ்ட் மட்டும் ஈவெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பப்ளிக்கில் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு ஃபைன் போடுற அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பப்ளிக் யூஸ் பண்ணுறீங்க, ஆன் ரோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸாஸ்ட் மட்டும் போகாதீங்க. மற்றபடி நீங்கள் கலரு, கிராஃபிக்ஸ் இதுக்கெல்லாமே நம்ம வந்து நம்ம லீகலாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ரோ நம்ம ஆல்ரெடி நிறைய ஆக்சசரிஸ் உங்கள் ஷாப்பில் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பின்னாடி 3 வண்டி இருக்குது. இது என்னென்ன? இது பார்த்தீங்கன்னா R1 கிட் போடுறோம் ப்ரோ. ஓகே, சரிங்களா? இது வந்து R1 கிட்டு. இது பார்த்தீங்கன்னா V3 ஃபுல் பைக் பெயிண்டிங்கு. ஓகே, அதுவும் வந்து R1 கிட்டு போடுறோம். ஓகே, 2 வண்டியும் R1 கிட்டு. V3 பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும். பெயிண்டிங் அப்புறம் வந்து ரேசிங் அண்டர் பெல்லியும் டேங்க் ஹோல் மட்டும் R1 மாதிரி போடுறாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இது கிட்டு போடாமல் ஃபுல் பைக் பெயிண்டிங் எவ்வளோ வரும்? பெயிண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி பெயிண்டிங் வந்து 8,000 வரும் ப்ரோ. மேலே வர பிளாஸ்டிக் பார்ட்ஸ் மட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து வீல் வேணாம் ப்ரோ, நல்லா இருக்குது, அவுட்ருக்கு பார்ட்ஸ் மட்டும் அடித்தா போதும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பாடி பார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 பண்ணி தரலாம், 8 months வாரண்டியோட. ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு நிறையா ரீல்ஸ் எல்லாம் பார்த்து அலைவீல்ஸ் பார்த்துருந்தேன். அலைவீல்ஸ் மட்டும் தனியாக பெயிண்ட் பண்ணேன். எவ்வளோ ஆகும் பேர்? பேர் பார்த்தீங்கன்னா 2,600 வரும் ப்ரோ. 26 வரும் பேர். ப்ரோ இப்போ இந்த வீலில் போட்டிருக்கீங்களா, இது பேர் என்ன? ப்ரோ டிஸ்க் ப்ரோ இது. ஓகே, இது வந்து எவ்வளோ வரும்? ஃப்ரண்ட் வீலுக்கும் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு ஆல்மோஸ்ட் இல்லை, பேக் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து அந்தளவுக்கு லுக்கு இருக்குமா, ரெண்டுமே போட்டால் நல்லா இல்லை. அதனால் நான் வந்து பேக் மட்டும் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1,300 வரும். அது நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். நொலம்பூரில் இருக்க VMAUTOPARTS ஷாப் தான் வந்திருக்கோம். ஓகே ப்ரோ, ஹலோ ப்ரோ. ஸோ உங்கள் ஷாப்போட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே R15 RCலே நம்ம எல்லோ கலர் வண்டி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சு, இதை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 ஆச்சு ப்ரோ. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் X2 கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சைட் ஃபேரிங்கு, அண்டர் பெல்லி, டெயில் கிட் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் ப்ரோ டிஸ்க் இப்போ புதுசாக வந்திருக்கு, ப்ரோ டிஸ்க் போட்டிருக்கோம். அப்புறம் லிவர் கார்டு, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு, ஹேண்ட் கிரிப்ஸு. ஸோ இந்தமாரி வந்து ஃபுல் மாடிஃபிகேஷன், பவர் பார்ட் வைசரு, ரிங் லைட் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்தமாரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பைக்கு, ஃபுல் வண்டி பெயிண்டிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து 30 ஆச்சு ப்ரோ.
இந்த வண்டி ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு. என்ன பைக்? ஏன்னா ஸ்டிக்கரில் 319 போட்டிருக்கு. இது இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 125 இது. ஸோ இது வந்து அப்படியே கான்செப்டாகவே பண்ணிட்டோம். மொத்தமாக 390 மாரி ஒரு அவுட்லுக் மொத்தமாக எத்தனை வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த R15க்கு V2 V3 மாதிரி எனக்கு ஆர்சியில் வந்து கம்ப்ளீட்டாக அவுட்லுக் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம, ஏன்னா இப்போ 125 கண்டே பிடிக்க முடியாது ப்ரோ. கலரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ டோட்டலாக ஒரு பெரிய பைக் ஃபீல் வந்து கிடச்சிருக்கு ப்ரோ. இந்த மாதிரி பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்? நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 20 டேஸ் ஆகிடுச்சு. 15 டேஸ் நம்ம சொல்கிறது 20 டேஸ் ஆகிடுச்சு இந்த வண்டிக்கு. மேக்ஸிமம் ஒரு 15 to 16 டேஸ் அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா வண்டி நம்மளுக்கு பெயிண்டிங் எப்பவுமே வந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். 15 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரோ நான் உங்ககிட்ட பேசின பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. அவர் கூப்பிட்டு ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் எந்த ஊர்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலேருந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம் இங்கே வந்து சென்னையில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஏன் டிசைட் பண்ணீங்க? ஸோ இவங்க ஷாப் எப்படி உங்களுக்கு தெரியும்? யூடியூப் சேனல் பார்த்தேன். ஓகே. வரும்போதே வந்து என்னதான் இருந்தாலுமே ஒரு 30,000ன்றது ஒரு பெரிய பட்ஜெட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழைய வண்டி நம்ம வந்து, ஏன்னா ஃபேடாக இருக்கும், நிறையா இதாக இருக்கும். பட் நம்ம வண்டி இப்போ தான் BS6 புது வண்டி. பட் 125cc புது, அதான் BS6 புது பைக் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணணும்னு ஏன் தாட் உங்களுக்கு தோணுச்சு? ரொம்ப நாள் ஆசை. ஓகே. இந்த மாதிரி பண்ணணும். நம்ம ஏரியாவில் யார்கிட்ட இந்த மாதிரி இல்லை, நம்ம பண்ணணும். நீங்கள் டிசைட் பண்ணி தான் வந்தீங்களா? இந்த பிளாக் வித் ஒயிட் தீம் இந்த மாதிரி இதெல்லாம் டிசைட் பண்ணி வந்தீங்க. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? டோட்டலாக சேஞ்ச் வேறு மாதிரி. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா ப்ரோ? நினச்சோத நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ப்ரோ. விக்கி ப்ரோ எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேம் மட்டும். ஓகே ப்ரோ, பார்த்துறோம் ப்ரோ. இது யூனிவர்சல் தானே இந்த கிட்? ஆமாம், இந்த கிட் பார்த்தீங்கன்னா 125, 200, 390 எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். யூனிவர்சல் தான் ப்ரோ. யூனிவர்சல் தான். இப்போ வெளியே பார்த்தீங்களா ப்ரோ V2, அந்த V2க்கு தான் ப்ரோ இது வந்து நாளைக்கு வந்து ரெடி ஆகிடும் வண்டி. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் பண்ணிட்டோம். R1 கிட் தான் போடுறோம் அதுக்கு. ஸோ டூமு எல்லாமே கேண்டி ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா DRL ஃபிட்டிங் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா DRL வந்து இந்த டபுள் ஃப்ளிக்கர் வச்சு DRL பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 1/2 hourல இந்த வரைக்கும் முடிஞ்சிடும் அது. ஓகே. V3 தானா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, V3 ப்ரோ. இது இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தால் கையோட பண்ணி எடுத்துக்கலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. எப்படி இருக்கோ ஒர்க் எப்படி இருக்கோ அது பார்த்துட்டு ஒரு 3 hours பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ நம்ம கடையில் இருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி பார்த்துருந்தோம். கடையில் என்னென்னலாம் ஆக்சசரிஸ் இருக்குன்னு. வேறு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா? புது ஆக்சசரிஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வருது ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நியூவாக வருது. ஓகே. நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அதை ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம வந்து R15 RC அப்புறம் MT15 கூட ஒரு தீமாக பெயிண்ட் பண்ணி பார்த்தோம். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தீமாக தான் ப்ரோ பண்ண போகிறோம். ஸோ ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, தீமாக தான் பண்ணலான்னு இருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து யார் வந்து நல்லா தீமாக பண்ணணும், இந்தமாரி டிசைனாக பண்ணணும்னோ டேரெக்டாக வாங்க கடைக்கு, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம இப்போ பைக் வச்சிருக்கோம்னா நம்ம ஏதாச்சும் டிசைன் யோசிச்சுன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த வீடியோவில் KTM RC பைக்கை வந்து டோட்டலாக வந்து மாற்றினது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய கேள்வி விக்கி ப்ரோ கிட்ட கேட்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கேட்ட கேள்வி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம. ஸோ கடையில் வந்து என்னென்ன பொருள் ஆக்சரிஸ் இருக்குன்னு நான் வந்து ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம VMAUTOPARTS விக்கி ப்ரோ கூட சேர்ந்து YAMAHA R15க்கு தனி வீடியோ, ஏற்கனவே எல்லோ கலர் RCO நம்ம பார்த்துருப்போம். நான் மற்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஷாப்போட மேப் லொகேஷன், ஃபோன் நம்பர், இன்ஸ்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பைக் வந்து பெயிண்டிங் பண்ணணும், இல்லை அலாய்ஸ் மட்டும் பெயிண்டிங் பண்ணணும், இல்லை ஸ்டாக் பைக்கை பெயிண்டிங் பண்ணணும், இல்லை நீங்கள் பைக் ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணணும், இல்லை நீங்கள் இந்த மாதிரி கிட் ஃபுல் பாடி கிட் போட்டு மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் VMAUTOPARTS கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் ARK.